வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்தி அறிக்கை. உங்களுடன் நான் தனுஷியா தாடசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய தேசிய முன்னணியின் தலைவர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல். இன்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளது. ஐக்கிய தேசிய முன்னணி பிரதமர் ஒருவரை முன்மொழிந்தால் அவருக்கு எங்கள் ஆதரவை கொடுப்போம் என எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. ரணிலை பிரதமராகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களுக்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. நல்ல சந்திப்பு. ஜனாதிபதி நல்ல முடிவுகள் எடுப்பார். நாட்டை இவ்வாறு கொண்டு செல்ல முடியாது. முடிவை பெற்றுக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்தோம். 4-5 தினங்களுக்குள் தீர்வினை முன்வைப்பதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். பாராளுமன்றத்தில் யாருக்கு 113 பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்களை நியமிப்பதாக கூறினார். ஐக்கிய தேசிய முன்னணியினால் பிரதமர் பிரேரிக்கப்பட்டால் நாம் அதற்கு ஆதரவு வழங்குவதாக கூறினோம். පාලිමෙන්ට් 113ක් කාටද බලය තියෙනවා කියලා යාට පත් කරනවා කියලා කිව්වා. ඊයේ රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාත් එක්ක සාකච්ඡා වුණේ මේ ඒකත් මේ තියෙන රටේ තියෙන ප්‍රශ්න ටික විසඳෙන්න ඕනේ. ඒ නිසා අපි අර UNF ට රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා අගමැති වෙන්න විදියට නෙමේ අර UNF එකේ අගමැතියට කෙනෙක් පත් කරුවොත් ඒකට අපි සාකෝජය දෙනවා කියලා කිව්වා. ஜனாதிபதி அவர்கள் இந்த பிரச்சனையை மிகவும் தீர்ப்பதாக கூறியிருந்தார். அரசியல் கைதிகள் தொடர்பாக நாங்கள் தற்பொழுது மிக வினயமாக கேட்டிருந்தோம். நீண்ட காலமாக ஜனாதிபதி அவர்கள் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக உறுதியளித்து இன்னும் விடுவிக்கவில்லை என்று வருகின்ற 3ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு எங்களுடைய கட்சி சார்ந்தவர்களையும் வர சொல்லியிருக்கிறார். சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து வர சொல்லியிருக்கிறார்கள். அரசியல் கைதிகள் தொடர்பாக ஜனாதிபதி ஒரு நல்ல முடிவெடுப்பார் என்று நாங்கள் நம்புறோம். මහින්ද රාජපක්ෂයට විරුද්ධයෙන් 122 දාලා තියෙනවා. ඒකට රෙස්පෙක්ට් කරලා ராஜபக்சவுக்கு எதிராக 122 வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. அதனை கருத்தில் கொண்டு 5ஆம் தேதி தீர்மானம் ஒன்று எடுப்பதாக கூறினார். තියෙනවා ඒ වගේම එකයි. එතන කොන්ෆර්ම් කරාත් කෙලිම ඉලෙක්ට්‍රොනික වෝට් සිස්ටම් එකට කොන්ෆර්ම් කරාත් පාර්ලිමේන්තු ඩිසිෂන් විදියට එයා කරනවා කියලා ප්‍රෙසිඩන්ට්ස් කියලා. ඒකනේ අගමැතිවරයා පත් කරනවායි කිව්වේ කවද්ද? ஊவா வெல்லச சுதந்திர போராட்டத்தின் தேசிய நினைவு விழா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பில் இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி செயலகம் மற்றும் கலனி பல்கலைக்கழகத்தின் மாஸ் கம்யூனிகேஷன் பிரிவு ஆகியோருடன் இணைந்து இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புத்திஜீவிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அரசியலமைப்பினூடாக நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த போதிலும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற தலை குனிந்து வாழும் நிலை தற்போதும் காணப்படுகின்றது. ஜான் லாய் மீண்டும் பிறந்திருப்பார். மீண்டும் பிறந்துள்ள ஜான் லாய்லுக்கு எதிராக மீண்டும் சண்டையிடுவதற்கு உரிமை உள்ளது. எம் அனைவருக்கும் இந்த உரிமை காணப்படுகின்றது என்பதை நான் நம்புகின்றேன். வெளிநாட்டவர்களின் பின்னால் வால் பிடித்துக் கொண்டு வெளிநாட்டவர்களின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயல்பட்டு வெளிநாட்டவர்களின் சிந்தனையை கொண்டு இந்த நாட்டை மீண்டும் பாதாளத்திற்குள் கொண்டு செல்லும் லொயிலாக்கள் இன்றும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றனர். ஊவா வெல்லச சுதந்திர போராட்டத்தின் 200வது ஆண்டு நிறைவு நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறான அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டியது நாட்டு மக்களின் தலையாய கடமையாகும். அரச நிதியத்தை எந்தவொரு அமைச்சின் செயலாளரும் செலவிட முடியாது என்ற பிரேரணை 122 வாக்குகளால் பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய அறிவித்தார். பாராளுமன்ற அமர்வு இன்று காலை 10:30க்கு ஆரம்பமாகியதுடன் ஆளும் தரப்பினர் இன்றும் சபைக்கு வருகை தரவில்லை.
அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லை என்ற பிரேரணையும் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அரசு நிதி தொடர்பான பூரண நிர்வாகம் பாராளுமன்றத்திற்கு உள்ளது. 2018 ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் தனிப்பட்ட அலுவலக ஊழியர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு அரசு நிதியின் ஊடாக எந்த ஒரு செலவையும் அனுமதிப்பதற்கு அமைச்சின் செயலாளர்களுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை எனவும் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் வெளிநாட்டு பயணம், ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துதல், உள்ளக விமான பயணங்களுக்கான செலவுகளை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த பிரேரணையை மீறி எவரேனும் செயற்பட்டால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பான பிரேரணையை இந்த பாராளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. පාර්ලිමේන්තුව යෝජනා සම්මත කරයි. நான் வழிமொழிகிறேன். அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை செலுத்த வேண்டாம் எனவும் பயணங்கள் மற்றும் ஏனைய விடயங்களுக்கு நிதி செலவிட வேண்டாம் என செயலாளர்களுக்கு அறிவிக்குமாறு சபாநாயகரிடம் நாம் கேட்டுக்கொள்கிறோம். ව්‍යවස්ථාවේ ඇතැම් වගන්ති තමන්ට ඕන විදිහට විවරණය කළා. அரசியலமைப்பின் சில தரத்துக்களை தமக்கு தேவையான வகையில் மாற்றி இந்த செயற்பாட்டை குழப்பும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது நாகரிகத்தை மீறிய செயலாகும். 1993ஆம் ஆண்டு பார்லிமெண்டத்தின் அதிகாரத்தை இழந்த சந்தர்ப்பத்தில் ஹிட்லர் இதனை செய்தார். அவர் பார்லிமெண்டத்திற்கு தீ வைத்து தேர்தலுக்கு அழைப்பு விடுத்தார். ராஜபக்சவினரும் இன்று அதனையே பின்பற்றுகின்றனர். இங்குள்ளவர்கள் தேர்தலுக்கு எதிரானவர்கள் அல்ல. சட்டபூர்வமான அரசாங்கத்தின் கீழ், சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கீழ் எந்த ஒரு தேர்தலுக்கும் நாம் தயார் என்பதை கூறிக்கொள்கிறோம். முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும். மஹிந்த வந்தவுடன் அலாவுதீனின் அற்புத விளக்கை போன்று நாட்டின் பொருளாதாரம் முன்னோக்கி செல்லும் என்ற மாயை இந்த நாட்டிற்குள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. கட்சி மாறுவது தொடர்பில் பாசில் ராஜபக்சவும் நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கு உள்ளிட்ட தேசப்பட்டுள்ள விடயங்களை கோட்டாபாயவும் முன்னெடுக்கும் மாயை காணப்பட்டது. இவை தற்போது பொய் என வெளிக்கொணரப்பட்டுள்ளது. முகப்புத்தகத்தில் ராஜபக்ச தொடர்பில் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு நான் ஒரு யோசனையை முன்வைக்கிறேன். எமது தந்தைக்கு முடியாது என பதிவு செய்யுங்கள். දාගන්න උඩින්ම දැන්නම් අපේ අප්පච්චිට බෑ කියලා සංචාරක ප්‍රවර්ධන මණ්ඩල சுற்றுலா ஊக்குவிப்பு திட்டங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்லும் இடங்களை மேம்படுத்தவும் அந்த நிதி பயன்படுத்தப்படும். தற்போது நிதி அமைச்சு அந்த நிதி எடுக்க உள்ளது. இந்த பிரேரணையினூடாக அந்த செயற்பாடு தற்போது நிறுத்தப்பட வேண்டும். මං හිතනවා ඒක ඕක නතර වෙන්න ඕන. අද සුගතදාස ක්‍රීඩාංගණයේදී 7000 சமுர்தி நியமனங்களை வழங்கும் நிகழ்வு ஒன்றை சுகததாச விளையாட்டரங்கில் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவாங்ச இன்று ஏற்பாடு செய்துள்ளமை தொடர்பில் எனக்கு அறிய கிடைத்தது. பிரதமரோ அமைச்சரவையோ இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறான நியமனங்களை எவ்வாறு வழங்க முடியும் என்பது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். ගැන ඔබගේ ඔබතුමාගේ අවධානය මම යොමු කරනවා. பிரேரணை நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் டிசம்பர் மாதம் 5ஆம் திகதி முற்பகல் 10:30 வரை பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. அந்த வரவு செலவு திட்டத்திலே அமைச்சரவையுடைய அனுமதியின் பிறகு நீண்டகால இடம்பெயர்ந்த மக்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி கடந்த ஆகஸ்ட் மாதம் அதற்கான முழு வேலை திட்டங்களும் பாலிசி பிளானிங் அமைச்சுடைய எல்லா அனுமதியும் பெற்ற பிறகு செலவழிப்பதற்காக அரசாங்க அதிபர்கள் அதே போல நேரடியாக திட்ட பணிப்பாளரூடாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே ஒரு சதியினூடாக 250 மில்லியன் ரூபாய் வேலைகள் நிறுத்தப்பட்டு புதிய வேலை திட்டங்களை நேற்று மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு அரசாங்க அதிபர்களுக்கு செய்யுமாறு ஒரு மாத காலத்துக்குள்ளே அவ்வளவு நிதியையும் செலவழிக்குமாறு, அதாவது ஏற்கனவே அதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பிறகும் அந்த வேலை திட்டங்களிலே ஒரு 250 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்களை நிறுத்திவிட்டு புதிய திட்டங்களை செய்யுமாறு செயலாளர் அவர்கள் புரொஜெக்ட் டைரக்டருக்கு வலியுறுத்தியதாக புரொஜெக்ட் டைரக்டர் கடிதம் அனுப்பியதாக நான் இன்று கேள்விப்பட்டேன். தயவு செய்து அவ்வாறு செய்வதற்கு எந்த ஒரு அதிகாரமும் செயலாளருக்கு கிடையாது. எனவே சட்ட ரீதியற்ற அரசாங்கம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கைத்தொழில் வர்த்தக அமைச்சுடைய செயலாளருக்கு இவ்வாறான சட்ட விரோத செயல்பாட்டை செய்ய வேண்டாம் என்று எழுத்து மூலம் அறிவிக்குமாறு அந்த வேண்டுகோள் விடுக்கின்றேன். மக்கள் விடுதலை முன்னணியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் விஜித ஹேரத் சபையில் இன்று இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.
පහුගිය ඔක්තෝබර් 25 වෙනිදා கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி அரசியலமைப்பு சபை உங்களின் தலைமையில் கூடியது. அப்போது உயர்நீதிமன்றத்துக்கு 2 புதிய நீதியரசர்கள் நியமிக்கப்பட்டனர். எனினும் அவர்களின் நியமனம் ஜனாதிபதியினால் சட்டபூர்வமாக முன்னெடுக்கப்படவில்லை. உயர்நீதிமன்றம் தொடர்பில் முழு நாடும் இன்று கவனம் செலுத்தியுள்ள தருணத்தில் தற்போது 1 மாதமும் 5 நாட்களும் கடந்துள்ளன. அரசியலமைப்பு சபையினூடாக அமரசேகர மற்றும் துரையப்பா ஆகியோருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் இதுவரையில் நியமனங்கள் வழங்கப்படவில்லை. விரைவில் நியமனங்களை வழங்குவதற்கு நீங்கள் தலையீடு செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறேன். அது தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெளிவூட்டப்பட்டுள்ளது. பாராளுமன்ற கட்டட தொகுதியில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தனர். ඉදන් ජනාධිපතිතුමා අතේ තියෙන ජනාධිපතිතුමා මං හිතන්නේ මොකක් හරි ස්ථිර විසඳුමක් දෙයි. අගමැතිවරයා ඉවත් කළා යලිත් අලුත් අගමැති කෙනෙක් පත් කරයිද? ඉතින් සාමාන්‍යයෙන් ඉතින් දැන් බහුතරේ නැත්තම් පාර්ලිමේන්තුවේ යම් ඒ දේ සිද්ධ වෙයි කරන්න වෙනවනේ නේ. ඒ සිද්ධ වෙයි මං හිතන්නේ හැටි. නැත්තම් ඉතින් ලොකු අර්බුදයක්. ජනාධිපතිතුමා සඳහන් කළා දෙනවා අගමැතිතුමාට ඉවත් වෙන්න කියලා. නෑ. එහෙම කතාවක් යනවා. කතා නෑ ජයි. අන්තිමට ඉතින් කතාවේ ඇත්ත නැත්ත පෙනේ. ඒ කියන්නේ ඉවත් වෙන්නේ නැහැ මේ කියලාද ඔබතුමා කියන්නේ? ඉවත් වෙන්නේ නැහැ. මොකද ඉවත් වෙන්න අඩු තියෙන වෙනතොට. இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் டீசல் மற்றும் பெட்ரோலின் விலை மீண்டும் குறைக்கப்பட உள்ளது. පෙට්‍රල් 92 ඔක්ටේන් 140 ரூபாவாக காணப்பட்ட ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 135 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. 164 ரூபாவாக காணப்பட்ட ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 159 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. 111 ரூபாவாக இருந்த 1 லிட்டர் ஆட்டோ டீசல் 106 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. 136 ரூபாவாக காணப்பட்ட 1 லிட்டர் சூப்பர் டீசல் 131 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் இந்த விலைகள் அமுல்படுத்தப்பட உள்ளன. தமது விலைகளையும் இந்த நிலைக்கு மாற்றுமாறு IOC நிறுவனத்திடம் நாம் வேண்டுகோள் விடுத்துள்ளோம். ඒගොල්ලන්ගේ මිල ගණනුත් මේ තත්ත්වයට පහත් කරන්න කියලා. භූමිතල් මිල වේගෙන් අඩු කරලා තියෙනවා. இல்லை, மண்ணெண்ணெயின் விலை விரைவாகவே குறைக்கப்பட்டது. தற்போது ஓரளவு நட்டம் ஏற்பட்டுள்ளது. எனினும் நிவாரணமாக 70 ரூபாவுக்கு மண்ணெண்ணெயை வழங்குகிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நேற்று ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் தெளிவூட்டினர். தமிழ் தேசிய பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட முடியும் என்று நாங்கள் பணியாற்றுகிறோம். அப்படியாக ஒரு அரசியலமைப்பின் மூலமாக ஒரு தீர்வு ஏற்படுவதாக இருந்தால் அந்த அரசியல் அமைப்பினுடைய சொல்லப்பட்டவைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அது மீறப்படக்கூடாது. ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு எவர் விரும்பியவாறு மீறிக்கொண்டே இருக்கலாம் என்று சொன்னால் நாங்கள் எதிர்பார்க்கிற அரசியல் தீர்விலேயும் எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். அரசியல் அமைப்பு மீறப்படுவதை நாங்கள் அனுமதித்துக் கொண்டிருந்தால் எங்களுடைய நீண்டகால அரசியல் தீர்வுக்கும் அது பங்கம் விளைவிக்கும். ஐக்கிய தேசிய முன்னணி பிரதமராக ஒருவரை முன்மொழிந்தால் அவர் பாராளுமன்றத்தினுடைய பெரும்பான்மை நம்பிக்கையை பெறக்கூடியவராக இருந்தால் அவரை பிரதமராக நியமிக்க வேண்டும். இவற்றுக்கு எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். அப்படியான ஒரு ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்திலே நாங்கள் சேருகிறோம் என்ற அர்த்தம். மஹிந்த ராஜபக்சவை பாராளுமன்ற பிரதம மந்திரியாக ஆக்கியமை தவறு என்று கூறி வந்த திரு சம்பந்தன் அவர்கள் அதற்கு எதிராக தாங்கள் நீதிமன்றம் சென்று வழக்காடுவதற்காக 14 பேருடைய சத்திய கடதாசிகளையும் கேட்டு பெற்றுக்கொண்ட அவர் அந்த சத்திய கடதாசியை கையெழுத்து வைப்பதில் கூட உட்கட்சிக்குள்ளே பல முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து அவர் பிரதம மந்திரி அவர்கள், அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தலைமையில் அல்லது ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தங்களது ஆதரவு இருப்பதாக தனது பாராளுமன்ற உறுப்பினர்கள் 14 பேரிடமும் கையெழுத்திட்டு அவர் அந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்றார். சத்திய கடதாசிக்கு கையெழுத்து வைக்க மாட்டோம் என்று சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறிய பொழுது கூட இல்லை, நாங்கள் இது ஆட்சி அமைப்பதற்கான சத்திய கடதாசி அல்ல, இது நாங்கள் நீதிமன்றம் செல்வதற்கான சத்திய கடதாசி என்று கூறியவர்கள்
நாங்கள் அவ்வாறு ஒரு கட்சிக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்க மாட்டோம் என்றும் கூறியவர்கள் நேற்று எந்த விதமான முன் நிபந்தனைகளும் இல்லாமல் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் அமர்த்துவதற்கான ஒரு முடிவை எடுத்து அதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையெழுத்தையும் வேண்டி அனுப்பியிருக்கின்றார்கள். வெறுமனே மக்கள் மாத்திரம் ஏமாற்றப்படவில்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாறுபட்ட கருத்தை சொல்லி வந்த திரு சம்பந்தன் அவர்கள் இப்பொழுது அதே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை ஆட்சியில் இருத்துவதற்காக எல்லாருடைய கையெழுத்தையும் வேண்டியிருக்கின்றார். ராஜாங்க அமைச்சர் கேலிய ரபுக்வெல இன்று ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்திருந்தார். කරු ජයසූරිය කියන පුද්ගලයා මහා මුළු පාර්ලිමේන්තුවම විහිළුවකට ලක් කරම රටම විහිළුවට ලක් කරගෙන ඔහු කාගේ උපදෙස් වේද මම දැක්ක සුමන්දරන්ගේ උපදෙස් තමයි වැඩි වෙන්නේ. ඔවුන්ට මේ වෙනකොට මම හිතන්නේ ඔවුන් නැවත වරක් පොරොන්දුවක් ලැබලා දීලා තියෙනවා. ෆෙබ්‍රුවරි අවස්ථාව සම්මත කරගෙන අපි කටයුතු කරනවා. නායකවරයා කාමරේ තමයි පක්ෂ නායකවරු රැස් වෙන්නේ. පක්ෂ නායකවරු රැස් වෙලා තමයි තීන්දුව කරන්නේ මොකද්ද? කතානායකවරයා එතෙන්දී තනි ඒකාධිපතිය හැටියට කියන කවුරු මොනවා කිව්වත් මම මේකයි කරන්නේ. මම அரசாங்க தகவல் திணைக்களத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கருத்து வெளியிட்டார். கடந்த 3.5 வருடத்துக்குள்ள அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அல்லது மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிட்ட எதிர்பார்த்த விடயங்களை அவர்களால் தீர்க்க முடியல. அவர்களோடு அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தங்களுடைய தரகு அரசியலுக்காகத்தான் மக்களை பயன்படுத்துகிறார்களே ஒழிய உண்மையாக மக்களுடைய நலன்களுக்காக அல்ல. உங்களுக்கு தெரியும், இப்போ கிழக்கு மாகாணத்தில் கூட கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அங்கே ஆட்சி இல்லை. அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாங்கள்லாம் இந்த ஆட்சியை கொண்டன்னு சொன்னால் அவர்கள் இந்த கொண்ட அரசாங்கத்திட்ட வற்புறுத்தி தேர்தலை விரைவில் வச்சிருக்க வேணும். இப்போ வடக்கு மாகாணமும் கலைஞ்சு போச்சு. சம்பந்தன் அவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த 5 வருஷத்துக்குள்ள கணக்கை செய்திருக்கலாம்ட்டு. அதனுடைய தவிசாளர் என்ன சொன்னார், என்ன பேர் சிவி விக்னேஸ்வரன் என்ன சிவஞானம் என்ன சொன்னார், தாங்கள் 5 வருஷத்தை வேஸ்ட் ஆக்கியாச்சு. இப்படியெல்லாம் சொல்லிக்கல நான் முதலே சொல்லியிருக்கிறேனே, இது ஒரு பொன்னான வாய்ப்பு, அதை இவையெல்லாம் பயன்படுத்தல. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தால் 3லேருந்து 5 வருஷத்துக்கு வடமாகாணத்துக்குள்ள பாலந்தேனும் ஓடி இருக்கும். அதாவது வளமான தேசமாக நான் மாற்றியிருப்பேன். வடமாகாண முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் தவராசா இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் ஜனாதிபதிக்கு எழுதப்பட்டிருந்த கடிதத்தில் 26ஆம் தேதிக்கு முன்னர் இருந்த ஐக்கிய தேசிய முன்னணியின் தலைமையிலான அரசாங்கத்தினை மீளமைப்பதற்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறாக அவர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரிப்பது பிழையில்லை. தமிழ் மக்கள் நலன் சார்பாக அவர்கள் என்னென்ன உறுதிப்பாட்டை இல்லாட்டி கால வரையறையுடனான உறுதிப்பாட்டை என்னென்ன காலகட்டத்துக்குள்ளே இருக்கின்றது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவை தெரிவித்திருந்தது. ஆனால் இதுவரை அவர்கள் ஏதாவது தமிழ் மக்கள், அவர்கள் என்று சொல்லும்போது ஐக்கிய தேசிய முன்னணி தமிழ் மக்கள் நலன் சார்பாக எதையும் நடைமுறைப்படுத்தியதாக இல்லை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சித்ததாக தெரியவில்லை. கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் கொழும்பில் உள்ள சில கோயில்களில் இன்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர். மேல் மாகாண பாடசாலைகளில் விசேட கல்வி அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்கும் வகையில் இவ்வாறு வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. දුෂ්කර ප්‍රදේශවල තිබෙන පාසල් පද්ධති கஷ்ட பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகள் கட்டமைப்பு மற்றும் மலையகத்தில் உள்ள மிக குறைந்த வசதிகளுடன் கூடிய பாடசாலைகளை மேம்படுத்துவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த எண்ணியுள்ளோம். அதற்கு தேவையான பயிற்சி அளிக்கப்பட்ட ஆசிரியர்களை நியமிக்கவும் பாடசாலை மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொடுக்கவும் எதிர்காலத்தில் நாம் திட்டமிட உள்ளோம். நாட்டில் உள்ள நிலைமை மாறி நல்ல ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் என்பது, அத்துடன் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள மாத்திரமின்றி இலங்கையில் உள்ள தமிழ் பாடசாலையில் உள்ள பிரச்சனைகள், தமிழ் மாணவர்கள் தமிழ் ஆசிரியர்களுக்குள்ள பிரச்சனைகள், அதே நேரம் கல்வி அபிவிருத்திக்காக அமைச்சர் தொடர்ந்து நம்மளுடன் இணைந்து செயற்படுவதாக கூறியுள்ளார்.
தமிழ் பேசும் சிறுபான்மை மக்களின் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது. அவைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலம் விசேடமாக கல்வி பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. இந்த மாவட்டத்தில் பாடசாலைகள் அபிவிருத்தி அதிகமாக செய்ய வேண்டியிருக்கின்றது. பாடசாலைகள் ஆசிரியர் குறைபாடுகள் இருக்கின்றன. இவை அனைவருக்கும் ஒரு முடிவு கொண்டு வருவதாக எமது அமைச்சரிடம் உறுதிமொழி கூறியுள்ளார். கண்டி கலக பிரதேச வைத்தியசாலை கடந்த 3 மாத காலங்களாக மூடப்பட்டுள்ளமையால் பிரதேச மக்கள் பெரும் இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். 3 மாத காலங்களாக மூடப்பட்டிருக்கும் கண்டி கலகா வைத்தியசாலை நிலையே இது. மத்திய மாகாண சுகாதார அமைச்சினால் பரிபாலிக்கப்படும் இந்த வைத்தியசாலையை கலகா, கலா குரூப் பட 30 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது பிரதேச வைத்தியசாலை மூடப்பட்டுள்ளமையால் 35,000க்கும் மேற்பட்ட மக்கள் 26 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பேராதனை வைத்தியசாலைக்கு சென்று தமது மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி கண்டி கலகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 1.5 வயது ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்ததை அடுத்து இதனால் ஏற்பட்ட அமைதியின்மையை தொடர்ந்து கலகா வைத்தியசாலை மூடப்பட்டது. சேதம் விளைவிக்கப்பட்ட வைத்தியசாலையின் புனர் நிர்மாண பணிகள் நிறைவுறும் தருவாயில் உள்ளதாகவும், எனினும் வைத்தியசாலைக்கு வைத்தியர்கள் பற்றாக்குறை காணப்படுவதாகவும், தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து வைத்தியர்கள் கடமைக்கு சமூகம் அளிக்க அச்சம் கொண்டுள்ளதாகவும் மத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார். எல்லாருமே வயசுல மூத்தவங்க எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு பஸ்ஸுகளில் ஏறி ஒரு 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் ஓட்டத்தில் போய் இறங்கி அங்கே கியூவில் நின்று மருந்து எடுத்துகிட்டு வர்ற நேரம் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஒரு முழு நாளுமே அவங்களுக்கு அது விரயமாகிறது. எங்களுக்கு கண்டி பேராதனி போகிறதுனால ரொம்ப சிக்கலாக இருக்குது போக்குவரத்தெல்லாம். அதனால இந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் உதவி பண்ணி ஏதாவது திறந்து இது பண்ணி தரத்துக்கு உதவி செஞ்சுட்டாங்க. அதில் கூடிய சீக்கிரம் அந்த ஹாஸ்பிட்டலில் திறந்து தந்தால் இந்த மக்களுக்கு பயனாக இருக்கும் அப்படின்றத கேட்டுக்கொள்கின்றேன். எனினும் இந்த பிரச்சினைகளை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், அதனைத் தொடர்ந்து வைத்தியசாலை மீள ஆரம்பிக்கப்படும் எனவும் மத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சாந்தி சமரசிங்க தெரிவித்தார். மட்டக்களப்பு வவுணத்தீவில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 சந்தேகத்திற்கிடமான முறையில் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர். வவுணத்தீவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். மட்டக்களப்பு வவுணத்தீவு பாலத்திற்கு அருகிலிருந்து மட்டக்களப்பு வவுணத்தீவு வீதியின் 50 மீட்டர் தூரத்தில் இந்த சோதனை சாவடி அமைந்துள்ளது. நேற்று மாலை 6 மணி முதல் 2 உத்தியோகத்தர்களும் சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். இன்று அதிகாலை 1:40 அளவில் குறித்த பகுதிக்கு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சென்ற சந்தர்ப்பத்தில் சோதனை சாவடிக்கு முன்னால் உத்தியோகத்தர் ஒருவர் விழுந்திருந்ததை அவதானித்த குறித்த உத்தியோகத்தர் போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இன்று அதிகாலை 1:30 தொடக்கம் 1:40 வரையான காலப்பகுதியில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. உயிரிழந்திருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் 2வரில் ஒருவர் காவலரனின் நுழைவாயிலில் விழுந்திருந்ததுடன் மற்றைய நபர் காவலரனுக்குள் இருந்த கட்டிலின் மீது உயிரிழந்திருந்தார். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள T-56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் போலீஸ் உத்தியோகத்தர்களிடமிருந்து துப்பாக்கிகள் 2 காணாமல் போயுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று அதிகாலை வரை வவுணத்தீவு பிரதேசத்தில் போலீசாரின் சோதனை நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மட்டக்களப்பு நீதவான் AC ரிஸ்வி சம்பவ இடத்துக்கு சென்று இன்று முற்பகல் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். கல்முனையைச் சேர்ந்த 28 வயதான தினேஷ் அழகரட்னம் என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பூரில் வேலை செஞ்சு போட்டு இப்போ 2 மாதம் பவுனதியில் வேலை செய்து இப்படி எங்களுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி ஒன்று கிடச்சி எங்களுக்கு அந்த ஆழ்ந்த கவலையாக இருக்கிறது. நல்லபடியாக நான் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா நிறைய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இழப்பு செய்தியை கேட்டு எமது ஊரே இன்று ஒரு சுடுகாடாய் மாறியுள்ளது. காலி உடுகம பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 35 வயதான நிரோஷன் இந்திக்க உயிரிழந்த மற்றும் ஒரு கான்ஸ்டபிள் ஆவார். பிரேத பரிசோதனைகளுக்காக சடலங்கள் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட விசேட குழு ஒன்று இன்று மாலை மட்டக்களப்பு வவுணத்தீவுக்கு சென்றிருந்தனர். இந்த 2 உத்தியோகஸ்தர்கள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வருகின்றது. வெட்டு காயங்களும் காணப்படுகின்றன. உயிரிழந்துள்ள 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் 2வருக்கும் உடன் அமலுக்கு வரும் வகையில் போலீஸ் சார்ஜன்களாக பதவி உயர்வை வழங்குமாறு போலீஸ் தலைமையகத்திற்கு போலீஸ் மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார்.
நீண்ட நாட்களுக்கு அவரால் தலைமறைவாகி இருக்க முடியாது. மிக விரைவில் அந்த குற்றவாளியை சட்டத்திற்கு முன் நிறுத்துவோம். காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவனஈர்ப்பு போராட்டங்களில் இன்று ஈடுபட்டனர். திருகோணமலை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூதூர் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று காலை இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வாயை கருப்பு துணியால் கட்டியவாறு அமைதியான முறையில் தமது கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மக்களுக்கு விரைந்து அரசாங்க நீதியை வழங்க வேண்டும். இன்று இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இலங்கை அரசை கையேந்தி இயலாத வண்ணத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சமூகத்துடன் கையேந்தி நிற்கின்றது. இந்த பிள்ளைகள் இந்த தாய்மாருடைய கண்ணீரை நீங்க துளைச்சிங்கண்டா நிச்சயம் உங்களுக்கு இந்த வாழ்நாள் உங்களுக்கு வாழ்க்கையிலே எதிர்காலம் ஒரு தண்டிக்கப்படும். நாங்கள் வளர்ந்து ஆக்கப்பட்டு இந்த ரோட்டோட்டா வீதி வீதியை அலைஞ்சு கொண்டு இருக்கோம். நாங்க 4 சகோதரங்கள் இழந்திருக்கோம். அம்மா அப்பாவை இழந்திருக்கோம். நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைகள் தனியே நாங்கள் இருக்கிறோம். எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில் எவ்வளவோ கஷ்டப்படுறோம். எங்களை கேட்கறதுக்கு மக்கள்ல பார்க்கறதுக்கு மக்கள்ல. கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் அலுவலகம் ஒன்றில் மற்றும் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதுவரை எமக்கு சர்வதேசமோ இல்லை உள்ளூரிலேயோ எமக்கு எந்தவித நீதியும் கிடைக்கவில்லை. மாறாக ஒன்றுமே இல்லாத OMBயை ஏற்றுக்கொள்ளும்படி அரசாங்கம் வற்புறுத்துவதும் அதற்கு ஆதரவாக சர்வதேசமும் எமக்கு திணிப்ப முயற்சிப்பதுமாகவே இருக்கின்றது. எந்த நம்பிக்கையும் இல்லை. இந்த இலங்கையில் எங்களுக்கு ஐநா தான் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நாங்கள் கையால் கொண்டு ஒப்படைத்த பிள்ளைகளுக்கு எந்த மரபும் இல்லாமல் இனிமேல் என்றாலும் லெஜன் கேட்க யாராவது முன் வருவராக இருந்தால் எங்களோட பிள்ளைகளை உடனடியாக எங்கே இருக்கணும் என்று காட்டினா நாங்கள் முழு பேரும் சேர்ந்து இனி வார லெஜன் கேட்க வாரவருக்கு உடனடியாக நாங்கள் வாக்களிப்போம். லைக்கா ஞானம் அறக்கட்டளை நிறுவனத்தின் மூலம் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு கடந்த 2 நாட்களாக நடைபெறுகின்றன. கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 500 பேருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் SK ஈஸ்வரன் தலைமையில் மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பிரதேச செயலக பிரிவுகளிலும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. வாழைச்சேனை மத்திய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மயிலங்கரச்சி, பாலக்காடு ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இன்று முற்பகல் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் 300 பேருக்கு நிவாரணப் பொருட்களை பிரதேச செயலாளர் IM ஜாஃபர் வழங்கி வைத்தார். வாழைச்சேனை கோரளைப்பற்றில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட 300 பேருக்கு இதன்போது நிவாரணம் வழங்கி வைக்கப்பட்டது. உதவி பிரதேச செயலாளர் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் இன்று மதியம் வழங்கப்பட்டன. அம்பாறை மாவட்டத்தின் துறைவத்தியமேடு கிராமத்தில் வெள்ள அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த மக்களுக்கு இன்று நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. துறைவத்தியமேட்டு கிராமத்தில் இந்த நிவாரணம் வழங்கும் பணி முன்னெடுக்கப்பட்டது. புத்தளம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராம சேவகர் பிரிவில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. சுமார் 500 குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் லைக்கா ஞானம் அறக்கட்டளை நிறுவனத்தின் இலங்கைக்கான செயலாளர் சுப்பிரமணியம் அரவிந்தன் கலந்து கொண்டிருந்தார். இம்முறை 4வது முறையாக சுமார் 4 கோடி பெறுமதியான அளவில் உள்ள உலருணர்வு பொதிகளையும் கூரை தகடுகள், தண்ணீர் போத்தல்களை என வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாடுபூராகவும் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, புத்தளம் ஆகிய மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து இன்று வெள்ள நிவாரணங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட சுமார் 9 பகுதிகளுக்கு 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. தன்னிறைவு மற்றும் நிலைபெறான வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்தியா உள்ளிட்ட 7 நாடுகளில் லைக்கா ஞானம் அறக்கட்டளை நிறுவனம் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி.
சில்க் விருது வழங்கும் விழாவில் வருடத்தின் சிறந்த வெளிக்காட்டு நிகழ்ச்சிக்கான விருதை ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டின் இன்சைட் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி சுவீகரித்துள்ளது. 4வது முறையாக நடத்தப்படும் சில்க் விருது வழங்கல் விழா பண்டாநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்றது. பல ஊடக நிறுவனங்கள் போட்டியில் கலந்து கொண்டதுடன் வருடத்துக்கான சிறந்த விளையாட்டு நிகழ்ச்சிக்கான விருதை ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டின் இன்சைட் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி சுவீகரித்ததுடன் விருதை ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டின் முகாமையாளர் மஞ்சு தேனுவர பெற்றுக் கொண்டார். விருதை பெற்றுக் கொண்டதை இதனை அடுத்து வெளிநாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்காக MTV சேனல் தனியார் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட உதிப்பரா திரைப்படத்திற்கு விருது கிடைத்துள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.